அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறது புதுசா கொண்டு வர போற தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம். ஓகேங்களா? இந்த சட்ட மசோதாவை ஜூலை 23ஆம் தேதி தான் தேசிய விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற மன்சுக் மாண்டவியா தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த சட்டம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா விளையாட்டுக்கும் ஒரு அமைப்பு இருக்கும். எல்லா அமைப்புகளுமே இந்த சட்டத்தின் கீழே வந்துடும். ஸோ அதுல நடக்க போற வீரர்கள் செலக்ஷனா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கிற தலைவர்கள் உறுப்பினர்களை தேர்வு பண்றதா இருக்கலாம், எல்லாத்தையுமே இந்த சட்டத்தின் மூலமா கீழே கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ பிசிசிஐ தான் இந்த சட்டத்துக்குள்ள வராம இருந்துச்சு. மற்ற எல்லா விளையாட்டு அமைப்புகளுமே மத்திய அரசிட்ட நிதி உதவி வாங்குறதால அவங்க சொல்ற கண்ட்ரோல்ல இருந்துச்சு. பிசிசிஐ மட்டும் தனியா இருந்துச்சு. இந்த சட்ட மசோதா மூலமா பிசிசிஐயும் உள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிசிசிஐ கடும் எதிர்ப்பும் இருக்கு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அமைப்பு நிறுவனத்துக்கு அப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, உறுப்பினர்கள் எவ்வளவு